ஹாய் சோல்ஜர்ஸ். இது அது இல்ல, அதுவே தான் யாரும் குழம்ப வேண்டாம், அதுவே தான். மன்னிச்சுக்கோங்க பிசி டாக்கண்ணே, இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி இன்ட்ரோ பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் ரீசெண்டாக உங்களோட வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். சரி இப்படியே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு இந்த டைலாக் வந்து நான் எடுத்துக்கிறேன், தம்பி நான் எடுத்துக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. ஹாய் சோல்ஜர். சரியாடா அண்ணன் எடுத்துக்கிட்டேன். களவாடி போயிரு இருடா. எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சேனல் ரீச் 2K சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு வழியாக 2000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் கரெக்டான வீடியோ தான் போடுறேன்னா இல்லையாங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியல. பட் என் லைஃப்ல நடக்கிறது மட்டும் தான் நான் இங்கே வீடியோவாக போட்டுட்டு இருக்கேன். நீங்க எதிர்பார்க்குற மாதிரி சவுதி அரேபியாவில் இருக்கிற விஷயங்கள் நான் இது வரைக்கும் வீடியோ போட்டிருக்கேன் என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் அதுக்கு தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி இப்போ 2000 சப்ஸ்கிரைபர் வரை வந்துட்டோம். அது எனக்கு நினைக்கல, எனக்கு ரொம்ப பெருமையாகவே இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி வீடியோ பண்ணால் பார்ப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறதுனா. சரி இனிமேல் போக போக நிறைய இடங்கள் தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். கண்டிப்பாக அதுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன். இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம 1 lakh 1 million இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும். அதுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கேட்டிங்கன்னா இல்லை, நான் வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து 5 years கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 5 years கம்ப்ளீட்டில் நான் 3 மாதம் வந்த டைமில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஏன்னா 3 மாதங்கிறது ஒரு பிகினருக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கொடுக்கும். ஸோ அதோட ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. கதை கேட்க ரெடியாடா புண்டை. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து 1 மாதமே வேலை இல்லாமல் உட்கார வச்சிட்டாங்க. வேலை இல்லாமல் உட்கார வைக்கல. அதாவது நாங்கள் எங்கே ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிரான்ச்சுக்கு லொக்கேட் வரல, ஆனால் நீங்கள் இந்த பில்டிங் தான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த அக்காமடேஷனில் உட்கார வச்சிட்டாங்க. அங்கே உட்கார வச்சபோது ரூம்லாம் இருந்தது, சாப்பாடு கொடுத்தாங்க, 3 வேளை சாப்பாடு எல்லாமே கொடுத்தாங்க. அப்புறம் 1 மாதத்துக்கு அப்புறம் எந்த லொக்கேஷனுங்கிறது வந்துருச்சு. அதாவது நான் இருந்த ரியாத்து, என்னோட ஒர்க்கிங் பிளேஸ் வந்து தமாம். அதாவது கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் ரெண்டுக்கும். ஸோ இங்கே தமாமுக்கு வந்தாச்சு. 1 மாதம் கழிச்சு இங்கே வந்தாச்சு. இங்கே வரும்போது எங்கள் கிட்ட 500 ரியால் கை பணம் கொடுத்து விட்டாங்க. 500 ரியால் நம்ம ஊர் மதிப்படி எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா வரும். 10,000 கொடுத்து விட்டது எதுக்குன்னா, உங்களோட ஒரு மாதம் சாப்பாட்டுக்கும் 1 மாதம் ரூமுக்கும் சேர்த்து ஒரு 500 ரியால் கொடுத்து விட்டாங்க. சம்பளம் கிடையாது. ஸோ அந்த 500 ரியால் வச்சுக்கிட்டு நாங்கள் இங்கேருந்து ரூம் பார்க்கணும். ரூம் பார்க்க நாங்கள் தேடிட்டு இருக்கும்போது அந்த வந்த நாள் எங்களுக்கு ரூம் அடையலை. அப்போ நாங்கள் ரூம் கிடைக்கல. அப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, வந்த முதல் நாள் அந்த ஃபார்மசிலே பிரான்ச்சில் தங்கணும். பட் அதுக்கு அலௌட் கிடையாது. ஏன்னா நீ வேலை தான் பார்க்கலாமே தவிர உள்ள வந்து தங்குறதுக்கோ இதுக்கோ அலௌட் கிடையாது. ஏன்னா இங்கே பொறுத்தளவு வேற ஏதாவது ஒரு ஆஃபீஸர்ஸ் யாருன்னு வந்து பார்த்துட்டாங்கன்னா அது வந்து பெரிய பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறதுனால உள்ள எங்களை தங்க விடலை. தங்க உள்ளங்கும்போது அப்போ ஒரு நாள் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டோம், வெளியே அப்படி இப்படின்னு இருந்தாச்சு. அடுத்த நாள் ஒரு ரூம் கிடைச்சிருச்சு சந்தோஷமா அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கதான் பெரிய ட்விஸ்ட் வச்சாங்க. என்னன்னா 3 மாசம் ரூம் ரெண்ட்டை நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டாங்க. 3 மாசம் ரூம் ரெண்ட்னா அப்போ எங்ககிட்ட 500 ரூபா தான் இருக்குது. நாங்கள் 500 ரூபாய் அவங்க 3 மாசம் 150 450 ரூபா. இப்போ நாங்கள் 500 ரூபாய் அவங்க கிட்டே கொடுத்தோம்னா அப்புறம் அடுத்த அந்த 1 மாசம் ஃபுல்லாக சாப்பாட்டுக்கு நாங்கள் என்ன பண்றது அப்படிங்கிறது ஒன்று இருந்தது. அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி கம்பேன்ஸ் பண்ணி அப்படி இப்படின்னு பேசி 1 மாதம் மட்டும் ரூம் ரெண்ட் இப்போ தருவோம், அப்புறம் அடுத்த மாதம் சம்பளம் வந்தோன்னா மற்ற 2 மாதத்துக்கு சேர்த்து தரோம் அப்படின்ட்டு சொன்னோம். அவங்களும் ஓரளவு ஏற்றுக்கிட்டாங்க. அப்புறம் ரூம் ஒரு வழியாக கிடச்சிருச்சு அப்படின்னு ரூமில் தங்கியாச்சு. வேலைக்கும் போக ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. அது என்னங்கிறத சொல்கிறேன் கேளுங்க. இப்படியே ரூம் தங்கி வேலைக்கும் ரூமுக்கும் போய்கிட்டு இருந்தது. சாப்பாட்டுக்கு வந்து அந்த டைம் மட்டும் அந்த 1 மாதம் மட்டும் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டோம். ஏன்னா சாப்பாட்டுக்கு பாத்திரம் வாங்கணும், காய்கறிலாம் வாங்கணும், அதெல்லாம் இடம் தெரியாது, இடம் பழகலை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்க ஹோட்டல்லே 10 ரியால் 5 ரியாலுக்குன்ட்டு டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அந்த 1 மாதம் ஃபுல்லாக ஓட்டியாச்சு. அப்படியே போச்சு. ஒரு 3 மாதம் போச்சு. அப்புறம் தான் ஒருத்தன் உள்ளே வந்தான். யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவன் வந்து பெரிய பாடாப்படுத்திட்டான். அவன் யாருன்னு சொல்லாமலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேரோட லைஃப்பில் ஸ்ட்ரகிள் கொடுத்தவன் அவன் தான். அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. கொரோனா குமாரோட என்ட்ரி அப்போ தான் நடந்தது. எப்போன்னா மார்ச் மாதம் 2020 அந்த டைம்ல நடந்தது. நாங்களும் அப்போ தான் பிகினர்ஸாக வாரோம். அப்போ மொழியும் எங்களுக்கு அந்த அளவு தெரியாது. மொழிங்கிறது இங்கே பிரச்சனை கிடையாது. ஏதாவது ஒன்று பேசி சமாளிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 மாதம் 5 மாதத்துல நம்ம நல்லா அவங்கள பார்த்தோம்னா மொழி படிச்சிடலாம். ஸோ இப்போ 3 மாதம் எனக்கு முடியுது, கொரோனா ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணி விட்டான் பார்த்தீங்கன்னா, ஒர்க் வந்து ஒரு நாள் ஒர்க்கு ஒரு நாள் ஒர்க் இல்லைங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரி கட் ஆகும்போது என்னென்னா ரூம் ரெண்ட் கொடுக்கணும், அப்புறம் சாப்பாட்டுக்கு காசு பார்க்கணும், ஊருக்கும் அனுப்பணும். இந்த 3 விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா ஒரு நாள் வேலை பார்த்தா ஒரு நாள் லீவ் கிடையாது. அப்போ 1 மாதத்துல 30 நாள்னா 15 நாள் கணக்கில் எப்படி அவங்க எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, அந்த கணக்காயிருச்சு. அப்புறம் அப்படி இப்படின்னு ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த கொரோனா முடிகிறதுக்கு பட் ரொம்ப நாள்லாம் அந்த மாதிரி டியூட்டியை வைக்கல. ஒரு 2 months மட்டும்தான் அப்படி நடத்துனாங்க. அப்புறம் எப்பவும் போல் நார்மலாக டியூட்டியை ரன் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ இப்போ கொரோனா டைம் வந்துருச்சு. வேலையும் எப்பவும் போல் போயிட்டு அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துட்டு இருக்கு, ரூமுக்கும் வேலைக்கும். பட் வேலை பிரச்சனை கிடையாது, கொரோனாவும் பிரச்சனை கிடையாது. ஆனால் முழு பிரச்சனை என்னென்னா சாப்பாடு. இப்போ எல்லாரும் சாப்பிட்டு ஆகணும். ஸோ இப்போ இந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எல்லாத்தையுமே அடைச்சிடுறாங்க.
அது சொல்லி தான் உங்களுக்கு புரியணும்னு இல்லை, ஏன்னா நம்ம ஊர்லேயே இது நடந்தது. ஸோ மார்க்கெட்டை அடைச்சிடுறாங்க, ஹோட்டல் அடைச்சிடுறாங்க. நம்ம சாப்பாடு செய்யறதுக்கு காய்கறி வாங்கினாலும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே போய் நம்ம வாங்கிட்டு வந்துடணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே வெளியே போனால் போலீஸ்காரங்க பிடிப்பாங்க, எதுக்கு நீ வெளியே வந்த அப்படி இப்படின்னு கேட்பாங்க, ஃபைன் அடிப்பாங்க. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணுறது 12 to நைட்டு 11 மணி வரைக்கும். ஆனால் நைட் 8 மணிக்கு தான் ஓப்பன், நைட் 8 மணிக்குள்ளே எல்லாத்தையும் அடைச்சிருவாங்க. இப்போ நான் வந்து 11 மணிக்கு வந்து படுத்தோம்னா காலைல 12 மணிக்கு நான் வேலைக்கு போகணும். ஆனால் 12 மணிக்கு தான் மார்க்கெட்டே திறக்கும். இப்போ இப்படி இருக்கும்போது என்னென்னா, நான் வந்து இப்போ நான் இதை எப்படி நான் மேனேஜ் பண்ணுவேங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா வேலைக்கு நான் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் எக்ஸஸ் போட்டு போனோம்னா, நீ எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் எவ்வளோ நேரம் லேட்டாக வந்தியோ அவ்வளோ நேரம் நைட் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு சொல்லுவானுவோம். ஸோ இதையும் மேனேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு சரியாயிட்டு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் அப்படின்ட்டு ஒரு நாள் நான் மார்க்கெட்டும் போயிட்டேன். அங்கிட்டு போனால் பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, வெள்ளிக்கிழமை போய் தொலைச்சிட்டேன். வெள்ளிக்கிழமை ஜும்மா டைமுங்கிறதுனால 3 மணிக்கு மேலே தான் திறப்பான்லாம். ஸோ இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அந்த அந்த ஒரு வாரம்லாம் நான் அவ்வளோவா நான் சாப்பிடல. கடையில் கிடைக்கிற சாண்ட்விட்ஜு, ப்ரெட்டு இதை மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது. அப்படியே போச்சு. அப்புறம் அப்படியே கண்டினியூவாக வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரியால் 15 ரியால் அப்படின்ட்டு கையில் கொடுத்து வாடகை மாதிரி கொடுத்து ஸோ அப்படின்னா பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி ஓட்டியாச்சு. அப்படியே போய்கிட்டே இருந்தது, ஸ்மூத்தாக லைஃப் போய்கிட்டே இருந்தது. ஸோ இப்படியே மேனேஜ் ஆகி போய்கிட்டே இருக்குது. அப்போ தான் சரி சிம் வாங்கலாம், ஏன்னா நெட் வந்து கம்மியாக தான் கிடைக்குது, அதனால் ஒரு நல்ல சிம் கம்பெனி ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆஃபீஸில் போய் வாங்காமல் லோக்கல் ஷோரூமில் போய் வாங்கிட்டேன். லோக்கல் ஷோரூமில் வாங்கினா அந்த தாய்லி ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டான். என்னன்னா என் பேரில் நிறைய சிம் எடுத்து வச்சுக்கிட்டான் போல இருக்குது. அது எனக்கு தெரியாது, ஏன்னா இங்கேயும் அது நடக்குங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் தான் எனக்கு திடீர்னு ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு கால் வருது, நீங்கள் வந்து இத்தனை சிம்முக்கு பில்லே கட்டுங்க அப்படின்ட்டு. அப்புறம் நான் இந்த சிம்மே வாங்கலையடா அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ப மாட்டேன், அவங்க பேரில் தானே இருக்குது, நீங்கள் தானே சுல்தான், உங்கள் பேரில் தான் இருக்குது அப்படின்னா. அப்புறம் நான் என் கூட இருக்கிற ஒரு சவுதிக்காரங்களை கூட்டு போய் நான் அது வாங்கவே இல்லை, அவன்கிட்ட போய் பேசு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எனக்காக பேசி விட்டதுக்கப்புறம் ஓகே இதெல்லாம் கட் பண்ணிட்டு, ஒரு சிம் தானே உங்கள் பேரில் இருக்குது, இந்த சிம் மட்டும் தானே, இதையும் கட் பண்ணிருங்க, நீங்கள் வாங்கினா இனிமேல் இங்கே வாங்கிக்கோங்க, நீங்கள் லோக்கலில் போனீங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் ஆஃபீஸ்லேயே சிம் வாங்கி பழகிட்டாச்சு. இதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும், இங்கேனா லோக்கலில் போய் இது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி அனுபவம் இருந்ததுன்னா மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. ஏன்னா அவர் பெரிய அமௌண்ட்டை கேட்டாங்க நெட்டுக்கு. 3 சிம்முக்கும் கிட்டத்தட்ட ஒரு 800 ரியால். 800 ரியால்னா 20,000 கிட்ட வரும் நம்ம ஊர் மதிப்படி. ஒரு மாதம் சம்பளத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி அவனுக்கு கேட்டானோ அமௌண்ட்டு. நல்ல வேலை தப்பிச்சா அப்படின்ட்டு இருந்தது. ஸோ இவ்வளோ தான் கைஸ், நான் இங்கே வந்து 4-5 மாதத்தில் பட்ட அனுபவங்கள். இது என் வாழ்க்கையில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் கொஞ்சம் பிரச்சனையாகவும் இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் அனுபவிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.